மார்பிள் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. எந்த பஃபர் வேணால் இருக்கலாம். நீங்கள் வச்சுருக்க பஃபரே யூஸ் பண்ணி அந்த ஷைனஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். எதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கிறோன்னா, அதில் வந்து நம்ம பஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அந்த டஸ்ட் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து பேஸ் கலர் எப்படி சூஸ் பண்ணோன்னா, நீங்கள் மார்பிள் ஆர்ட் மேலே என்ன பண்ண போகிறீங்களோ டார்க் கலர் கொடுக்குறதா இருந்தால் பேஸ் கலர் வந்து லைட்டாக கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை மார்பிள் ஆர்ட் வந்து லைட் கலரில் கொடுக்க போகிறீங்கன்னா பேஸ் கலர் வந்து டார்க்காக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது பேஸ் கலர் வந்து நான் ஒரு பர்பிள் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கான்ட்ராஸ்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் நெயில் ஆர்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போது இதை 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போது க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மேலே அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு உங்கள் ஜெல் பாலிஷ் வந்து நீங்கள் ரொம்ப தின் லேயராகவே விட்டுருந்தீங்கன்னா ஓகே. இதுவே வந்து ரொம்ப திக்காக விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து பஃப் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போதான் வந்து ரொம்ப அதிகமாக மேலே வந்து ரொம்ப அதிகமாக ப்ராடக்ட் இருக்க மாதிரி இருக்காது. அதுக்காக தான். மார்பிள் ஆர்ட்டுக்கு கலர் மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். பர்பிள் கலரே கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளாட்டினம் ஜெல் பாலிஷ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பிளாட்டினம் ஜெல் பாலிஷ் இல்லைன்னா நீங்கள் கிளிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, கிளிட்டர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளிட்டர்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷனலாக வேறு ஏதாவது கலர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் லைட்டாக எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்படி ஜஸ்ட் ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சுடுங்க. பிளாசம் ஜெல் யூஸ் பண்ணியும் இந்த மார்பிள் ஆர்ட் பண்ணலாம். பிளாசம் ஜெல் யூஸ் பண்ணாமையும் மார்பிள் ஆர்ட் பண்ணலாம். ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் பிளாசம் ஜெல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லா அழகாக இருக்கும். ரெண்டுமே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது ஒன்றுத்தில் வந்து பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணுறேன். இப்போது இதில் பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இதில் பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணலை. இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை தான் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டான ப்ரஷ்ல இங்கே எப்படி டிசைன் இருக்கோ இது அப்படியே நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? எடுத்துட்டு எந்த டைரெக்ஷனில் வேணால் வைக்கலாம். இந்த டைரெக்ஷனில் வைக்கிறதா இருந்தால் எல்லாமே இந்த டைரெக்ஷனில் வைங்க. இல்லை இந்த டைரெக்ஷனில் வைக்கிறதா இருந்தால் எல்லாமே அந்த டைரெக்ஷன்லேயே வைங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாமையே நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். அதுவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் அது பார்க்கறதுக்கே. இதில் பாருங்க, பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணது, பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். இதை வந்து அப்படியே வைக்கிறேன். பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணாமல் நம்ம வைக்கிறதுல வந்து எல்லா இடமும் வைக்கணும்.
இதில் பிளாசம் ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணல. பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் தள்ளி தள்ளி வச்சாலுமே அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஈவன் ஆகிடும். இதே வந்து நீங்கள் பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணலன்னா உங்கள் நெயில் டிப்பில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் வைக்கணும். அப்போதான் வந்து இதில் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால பிளாசம் ஜெல் வைக்காத நெயில் ஆர்ட்டில் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணும். ஜெல் பாலிஷ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஜெல் பாலிஷ் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணும். இப்போ இதை வந்து நான் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். எதுக்கு 60 செகண்ட்ஸ்னா பேஸ் கலர் மட்டும்தான் நம்ம கியூர் பண்ணோம். இப்போ அதுக்கு மேலே நம்ம கியூர் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணாலே போதும். இப்போ இதை நான் கியூர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஒரே டைம் தான் வைக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். நம்ம எப்பயுமே ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டாப் கோட் அப்ளை பண்ணுவோம். அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் டைரெக்டாக டாப் கோட் அப்ளை பண்ணலாம். இது பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணது. இப்போ அப்ளை பண்ண போகிறது பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணாதது. இப்போ இதை 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பண்ணது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரெண்டும் ஒரே டிசைன் தான். ரெண்டுமே மார்பிள் ஆர்ட். ஒன்று பிளாசம் ஜெல் யூஸ் பண்ணது, இன்னொன்று பிளாசம் ஜெல் யூஸ் பண்ணாதது. ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.